இந்த விழாவின் நாயகன் திரு ஹரி பாலச்சந்தர் ஜீரோவிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கி 1,00,000 சப்ஸ்கிரைபர் மேலே யூடியூப் சேனல் நடத்தி கொண்டு மிக கடுமையாக உழைச்சார். 24 ஹவர்ஸ் உழைச்சார். எனக்கு தெரிஞ்சு நைட் எப்போ கூப்பிட்டாலும் ஃபோன் எடுப்பார். அந்தளவுக்கு விடிய விடிய கடுமையாக உழைச்சார். இன்றைக்கி சேனலை அருமையாக நடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. இன்னும் அதிகமான வாடிக்கையாளர்களோடு சிறந்து விளங்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். எப்பயும் நான் எனது உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனது வழிகாட்டிகளை நான் நினைவில் கூறிக்கொண்டு தான் நான் எப்பயும் உரையை ஆரம்பிப்பேன். அதன்படி முதலில் கோயில்பட்டி தந்த தங்கம் திரு தங்கப்பாண்டியன் ஐயா தமிழகத்தில் இல்லை இந்தியாவில்னு தெரியல, அதிகமான ஜோதிட மாணவர்களை உருவாக்கி 1ஆம் பாவ ஜோதிடர் 2ஆம் பாவ ஜோதிடர்னு பாவ கணக்கில் ஜோதிடர் உருவாக்குற மிக உன்னதமான மனிதர். எனக்கு தெரிஞ்சு ஐயாட்ட 6ஆம் பாவம் வரைக்கும் படிச்சிட்டாலே ஜோதிடர்னு முழுமையாக போர்டை போட்டு உட்காந்துடலாம். 6ஆம் பாவத்தில் அவ்வளோ சொல்லி தருவார். ஏன்னா வர்றவங்க பெரும்பாலும் அதை பற்றி தான் கேட்பாங்க, நோய் வேலைன்னு தானே கேட்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கையை பிடிச்சி கூட்டு போவார். அதே மாதிரி தமிழகத்தில் அதற்கு அடுத்தபடியே அதிகமான மாணவர்களை கொண்டிருந்த திரு நல்வாழ்க்கை ஜோதிடர் திரு முரளி முகுந்தன் ஐயா, எனக்கு ஜோதிடத்தில் முதல்ல சொல்லுமணி போட்டது ஐயா தான். அவரும் அப்படி தான் கையை பிடிச்சி கூட்டு போவார். எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் சின்ன வழிமுறைகளோடு சொல்லியும் தருவார். வணங்க வேண்டிய மனிதர். அதற்கடுத்து மதுரை சதயம் மீனாட்சி சுந்தரம் ஐயா, சித்தர்களுக்கு ஜோதிடம் பார்த்தவர். எனது நண்பர் ஒருவருக்கு ஜோதிடம் பார்த்தாங்க. ரொம்ப எளிமையாக வெறும் துளசி செடியை வச்சு ஒரு சின்ன பரிகாரம் சொன்னாங்க. வெற்றி அடைஞ்சது. அந்த நிகழ்வு சரியாச்சு. எளிமையான பரிகாரம், சின்ன நிகழ்வை சொல்லி முடித்தாங்க. அருமையாக இருந்தது. சித்தர்களுக்கும் ஜோதிடமுக்குரிய பெரிய ஜோதிடர் அவர். வெளியே யாருக்கும் சொல்லிக்கிறதுல தெரியறதில்லை. அதே மாதிரி என்ஜி குமரன் ஐயா, மதுரை என்ஜி குமரன் ஐயா சமீபத்தில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஒருவர் வீடு விற்கணும்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்க வந்தார். ஜாதகத்தை பார்த்துட்டு சந்திரன் குருவெல்லாம் ஒன்றும் பேசலை. பார்த்தாங்க, பிரச்சனத்தை போட்டு பார்த்துட்டு கணேசன் சித்ரா இந்த பேர் உள்ளவங்க வீடை வாங்க வருவாங்க, இல்லை புரோக்கராக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. சொல்லி 1 வீக்கில் கான்டாக்ட் பண்ணாங்க. பேசுனது சித்ரா, கணேசன் பேருள்ளவங்க வந்தாங்க. வீடு அவங்க தான் வாங்கினாங்க. சித்ரா அவங்க வீடு வாங்குறாங்க. கணேசன் அவங்க அந்த பொண்ணோட அப்பா. எப்படி நடந்ததுன்னு தெரியல. அவர் 3 வருஷமாக வீடு வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இவங்க இந்த பேருள்ளவங்க வருவாங்க, புரோக்கராகவும் இருக்கலாம், இல்லை அவங்களே வீடை வாங்கலாம்னாங்க. வீடை வாங்குறவங்களே அவங்கள வந்தாங்க. நாங்களே புல்லரிச்சு போச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. 3 வருஷமாக ட்ரை பண்ணி அந்த குறிப்பிட்ட பேருள்ளவங்களே வந்து வாங்குறாங்க. அந்தளவுக்கு குமரன் ஐயா பிரச்சனத்தை போட்டு சொன்னாங்க. ஜானகிராமன் ஐயா பிரச்சனத்தை போட்டுட்டு அவர் ஒரு பக்கம் குலதெய்வம்னா என்ன, நீங்கள் யார் என்ன ஏதுன்னு அவர் ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காரு. சேலம் நாராயணமூர்த்தி எவ்வளவோ ஜோர திறமை இருந்தும் தன்னுள் அடக்கி கொண்டு குருமர்களை மட்டுமே போற்றி கொண்டிருக்கிறார். வெளியில் தன்னை காட்டிக்கொள்வதே இல்லை. அடுத்து வளரும் ஜோதிடர் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகாசியைச் சேர்ந்த பாண்டி, அருமையான மனிதர், நல்ல நண்பர். மேலும் மேலும் வளர இறைவன் அருள் புரிய வேண்டுகிறேன். நான் ஜோதிடம் பார்ப்பதில்லை, ஆனால் எண்கணிதம் மூலமாக கவுன்சிலிங் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு 2000 எனக்கு லேசாக புள்ளி வச்சு அடிக்கொடிட்டு காட்டினது கேபி பாஸ்கர் ஐயா. ஜோதிடத்தில் கொஞ்சம் புருவத்தை தூக்கி பார்க்க வைத்த மனிதர் எனக்கு. அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கவுன்சிலிங்கை டெவலப் பண்ணேன். கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் டெப்ரெஷன் ஒன்று வரும், இல்லை கவுன்சிலிங் தேவைப்படும். எப்போ ஒரு கடனை வாங்கியிருப்பாங்க, அடைக்க முடியாமல் தண்ணீர்கிட்ட என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க. லவ் பண்ணுவாங்க. லவ் யார் பண்ணலாம், எப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு இருக்கு. எல்லாருக்கும்லாம் காதல் வெற்றி அடைகிறதில்ல. காதல் ஜெயிக்கும், காதலர்கள் தோல்வியடைகிறாங்க. ஏன்? காரணம் இருக்குது. காதல் தோல்வி அடைஞ்சிட்டாங்களா,
டிப்ரெஷன் வரும். மிஞ்சி போனால் ஒரே நாள் ஒரு ½ அன் ஹவரில் அந்த டிப்ரெஷன் வெளியே கொண்டு வந்துடலாம் அவங்கள. கவுன்சிலிங் தேவைப்படாத மனிதர்களே யாரும் இல்லைங்கிற நிலைமை இப்போ உருவாகிக்கிட்டு இருக்கு. அந்த கவுன்சிலிங்கை எண்கணிதம் மூலமாக ரொம்ப எளிமையாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 100 பேருக்கு மேலே விவாகரத்தினவங்களை சேர்த்து வச்சுருக்கோம். கணவன் மனைவி பிரச்சனை, அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒத்து போகலை, அடிக்கடி பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் சண்டை வருது, எல்லாமே கவுன்சிலிங் மூலமாகவே சரி பண்ண முடியும். ரொம்ப எளிமையாக ஒரே சிட்டிங்லேயே ரிசல்ட்டை கொடுத்துட முடியும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் யோகி அஸ்ட்ரோ பக்தி சேனல் நிறுவனர் இளநாயகன் திரு ஹரி பாலச்சந்தர் அவர்களுக்கு வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். Ha ha ha.